ஒரு நாள் திடீர்னு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இறந்து போயிட்டார். அந்த நேரத்தில் அடுத்து அந்த பதவிக்கு யார் வரப்போகிறா, இந்தியாவை யார் வழிநடத்த போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தப்போ, எல்லாருக்கும் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அவள் ஒரு பெண் ஆணாதிக்கம் சார்ந்த இடத்துல, ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல, ஆண்கள் மட்டும்தான் தலைமை பண்பு உடையவர்கள் அப்படின்னு சொன்ன இடத்துல நான் ஒரு பெண்ணாக நின்று ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு முன்னாடி வராங்க. பிற்காலத்தில் அந்த பெண் நிறைய பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆனாங்க. இந்தியா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுச்சு. இந்தியா நம்ம நாடு அவங்க சொல்கிற பாதையில் போச்சு. அவங்க அந்த பதவிக்கு மட்டும் போய் அந்த பவரை மட்டும் எடுக்கலை, பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் இருந்த நம்பிக்கையை உடைச்சிருக்காங்க. அதாவது ஆண்கள் மட்டும்தான் எல்லா வேலையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை உடைச்சி பெண்களாலேயும் முடியும், பெண்கள் சொல்கிறதையும் இந்த நாடு கேட்கும்னு செஞ்சு காமிச்சாங்க. அந்த பெண் இந்திரா காந்தி, இந்தியாவுடைய முதல் பெண் பிரதம மந்திரி. அவங்க பதவி ஏற்ற நாள் தான் இன்றைக்கி, அதாவது 24 ஜனவரி 1966. பெண்களுக்கு இன்றைக்கி நிறையா விஷயங்கள் கிடைச்சாச்சு, ஆனால் சில விஷயங்கள் கிடைக்காம இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பெண் சுதந்திரம் கண்டிப்பாக கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அன்னோன் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.